ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் ஷிப் வரையணும். இந்த ஸ்பேஸ் ஷிப் பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் நம்ம போர்ட்ரேட் ஷேப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு சென்டரில் ஸ்கேல் வச்சு ஒரு ரஃபாக ஒரு லைன் கரெக்டாக சென்டரில் வச்சு ஒரு லைன். இது ரெஃபரன்ஸ் லைன்ன்றதுனால லைட்டாக போட்டால் போகும். லைட்டாக போட்டுட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சு, கீழே இருந்து இங்கே 1 சென்டிமீட்டர் டாட் வச்சு, இதுதான் நம்ம கொடுக்க போகிற ஸ்பேஸ். மேலேயும் கீழேயும் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஷிப்போட அகலம் வந்து நீட் வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னாக்கா, இங்கேருந்து ஒரு 17 சென்டிமீட்டர் வச்சு, ஸோ 17 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு, ஒரு 8 சென்டிமீட்டர்னா ஆஃப் பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர், இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து ஒரு 17 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக இங்கே ஒரு பெண்ட் ஷேப் நான் வரைஞ்சிட்டு இந்த 4 சென்டிமீட்டர் வச்சோங்க, அதை வந்து நம்ம இந்த லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து சிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால் அப்படியே ஒரே சிலிண்டராக அழகாக வரும். அதனால் ஈவனாக வரும். நம்ம இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். 1 2 3, இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர், இங்கே 1 2 3, இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு இந்த லைனை எடுத்துன்னு வந்து இந்த லைனில் எடுத்து பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துடுச்சு. பாடி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை அழகாக கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே டாப்பில் ஒரு ஷேப், அந்த டிசைன் டாப் டிசைன் வந்து ஒரு கார்னரில் ஒரு ஆர்ட். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளூ கலர் ஷேப் கலருக்காக இங்கே ஒரு திக் ரெக்டாங்கிள் போடும். இதெல்லாம் நீங்கள் மெஷர்மெண்ட் தேவையில்ல, ஆஸ் யூர் விஷ். கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அந்த சைஸ் போட்டால் போடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு க்ராஸ் லைன், இந்த சைடில் ஒரு க்ராஸ் லைன், ரெண்டும் ஈவனாக இருக்கும். இப்போது இதுலேருந்து அந்த என்ன சொல்கிறது, ஃபயர் வெளில வரும்போது அந்த ஸ்னோ வெளில வரும், அந்த ஷேப்ஸை வரைஞ்சி அழகாக பெண்டு பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஈவனாக இது போட்டாச்சு. இந்த ஸ்பேஸ் ஷிப்போடைய சைடு அந்த விங்குக்கு வந்து ஒரு க்ராஸ் லைன்லேருந்து இது அழகாக ஒரு பெண்ட் லைன் போட்டுட்டு இந்த எண்டு இருக்குல்ல, எண்டுலேருந்து ஒரு க்ராஸ் லைன் போட்டு இதை ஜாயின். ஸோ சேம் மெஷர்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கார்னரில் இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இதுக்கு நேராக இங்கே ஒரு டாட் வச்சு, ஸோ இதை ஜாயின் பண்ணி கிராஸ் போட்டு இதையும் அதே மாதிரி கிராஸ் போட்டுட்டு இந்த லைன் வேணால் இதுக்கு நேராக ஒரு டாட் வச்சுட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டுட்டு இந்த 2 லைனும் ஜாயின் சிமெட்ரியாக நம்ம போட்டோம். அவ்வளோதான், மெயின் சப்ஜெக்ட் முடிச்சாச்சு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள்ஸ். இந்த சர்க்கிள் எதுக்கு போடுறோம்னாக்கா, ஸ்பேஸ் ஷிப்பில் போகும்போது அந்த வியூ கண்ணாடியில் தெரியும்ல, அந்த டிசைன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் போட்டிருக்க டிசைன்ஸ். அதனால் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுருவோம். தட்ஸ் ஆல். நம்ம ஸ்பேஸ் ஷிப்பு ஈஸியாக முடிச்சிடும். அவ்வளோதான், ஸ்பேஸ் ஷிப் சிம்பிள் தான். கார்னரில் பார்த்தீங்கன்னா அது மேலே ஸ்கையில் போகுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு க்ளவுட், சிம்பிள் க்ளவுட்ஸாக போட்டுக்கலாம். 1, ஸோ இந்த சைடு 2 3 அவ்வளோதான். இதை போட்டாலே போதும், நம்ம ஸ்பேஸ் ஷிப் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ணும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் கையை நிறுத்தாமல் போகணும். அதேமாதிரி ஸ்கெட்ச் பிடிக்கும்போது ட்ராயிங் வரையும்போது நம்ம கிட்ட பிடிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எட்டை பிடிச்சிக்கிட்டு ஸ்கெட்ச் பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அழகாக அப்படி ஜாயின் பண்ணாக்கா
ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கெட்ச் அவுட்லைன் பண்ணிவிட்டு இந்த பென்சிலில் வரைஞ்ச இந்த மார்க்ஸ் எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். எரேஸ் பண்ணிவிட்டு க்ளவுடுக்கு வந்து ப்ளூ கலர் எடுத்து இந்த கார்னரில் ப்ளூ அடிச்சுட்டு அந்த ஒயிட் ஸ்பேஸ் ஒயிட் கலர் வச்சு நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த க்ளவுடுக்கு கார்னர் மட்டும் ப்ளூ, லைட் ப்ளூ அழகாக ஸ்கை ப்ளூ அடிச்சுட்டு ஒயிட் வச்சு அழகாக டெப்த்து போகும். மெர்ஜிங் தான் மோஸ்ட்லி முக்கியம். வாஷ் பண்ணும்போது அழகாக டார்க் மெரீன் லைன்ஸ் சொல்லிட்டு அழகாக வாஷ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரியே தான் எல்லா க்ளவுட்ஸ்க்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எல்லாமே இப்போ நம்ம க்ளவுடுக்கு எல்லாமே வந்து சேம் ப்ராசஸில் அழகாக முடிச்சாச்சு. ப்ளூ வச்சு ஒயிட் வச்சு வாஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வர நெருப்புலேருந்து வர அந்த புகைக்கும் ஸ்னோவுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ப்ளூ வச்சு ஒயிட் வச்சு வாஷ் பண்ணுறோம். க்ளவுடியாக அந்த புகையாக தெரியணுன்றதுனால நம்ம வந்து ரோல் பண்ணி நம்ம கலர் அடிக்கிறோம், ரொட்டேட் பண்ணி. க்ளவுடுக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரெட்டு எடுத்துக்கிட்டு இந்த டாப்பில் ரெட் கலர் நம்ம கலர் பண்ணும்போது நம்ம கலர் அடிக்கிறது வந்து வெளியே வராமல் இருக்கணும்னாக்கா அந்த அவுட்லைனை சுற்றி நம்ம பார்டர் ஃபஸ்ட்டு கலர் அடிச்சிடணும். ரெட் என்ன கலர், ரெட் கலர் அடிக்கிறோமோ ப்ளூ ஆரஞ்சு என்ன கலர் அடிக்கிறோமோ அந்த பார்டரை நம்ம பொறுமையாக டைம் எடுத்து கலர் பண்ணிட்டோம்னாக்கா உள்ள ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எடுத்து கரெக்டாக செய்யணும். இங்கே ரெட் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த விங்குக்கு அடிக்கும்போது ஒரு ரெட் அடிச்சு. ஸோ சேம் ப்ராசஸ். ரெண்டு சைடும் வந்து ரெட் அடிச்சிட்டோம். டாப் கார்னரில் ரெட்டு, ரெண்டு சைடு ரெட் அடிச்சுட்டு இப்போது பிங்க்கு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே கலர் பாடி ஃபுல்லாகவே பிங்க் பண்ணிக்கணும். இப்போ பாடியில் நம்ம பிங்க் அடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், மீடியம் ப்ளூ, இந்த மீடியம் ப்ளூ எடுத்துட்டு இதுக்குள்ள அடிச்சு ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸ் ஷிப்போடைய அந்த கிளாஸ் எஃபெக்ட், கிளாஸ் இருக்கிறது அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து மீடியம் எல்லாமே லைட் படிச்சாக்க ஒரே கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் அடிச்சிங்க, கான்ட்ராஸ்டாக இருக்கும். மீடியம். அதேமாதிரி இந்த பாட்டமில் அந்த டெய்ல் எண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்போட டெய்ல் எண்டுலையும் ப்ளூ வச்சு, அதுவும் மீடியம் ப்ளூ தான்.
எல்லோ எடுத்துகிட்டு மீடியம் எல்லோ எடுத்துக்கிட்டு இந்த பாட்டன் க்ளோஸ் பண்ணுவோம். மீடியம் எல்லோ எதுக்காக அதை பண்ணுறோம்னாக்கா அந்த ஸ்பேஸ்ஷிப் பின்னாடியிலேருந்து ஃபயர் வரணும். அந்த ஃபயர் வந்து நம்ம மீடியம் ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆரஞ்சு ரெட்டு அந்த டீட்டெயில்ஸும் பண்ணுவோம். இது மீடியம் கிட்ஸுக்கு நம்ம பண்ணும்போது மீடியம் எல்லோ மட்டும் அடிச்சோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கங்கே ஒரு ஃபயர் பால்ஸ் சின்ன சின்னதாக அப்படியே அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒரு எல்லோ கலரில் இருந்துனாக்கா ரொம்ப நம்ம வரைஞ்ச பேப்பர் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இல்லை தான் ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி. ஸோ எல்லா இடமும் நம்ம கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளே ஆட் பண்ணுறோம் ஃபயர் பால்ஸ். இதை நீங்கள் ஸ்கெட்சில் டைரெக்டாக போடுறதாலும் போகலாம், இல்லை பென்சிலில் போட்டுட்டு அப்புறமா ஸ்கெட்ச் ஆகியும் போகலாம். ஸ்கெட்சில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லோ கலர் மீடியம் எல்லோ போடலாம். ஸோ இந்த ஃபயர் கலர்ன்றதுனால இந்த ஃபயர் கலருக்கு இந்த எல்லோவை அவ்வளோதான், நம்ம ட்ராயிங் முடிச்சாச்சு. நைஸ், குட்.